Hi friends, welcome to Dev Runway. லாஸ்ட் வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், செகண்ட் ஒன் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், தேர்ட் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபோர்த் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் லெவலில் பாசிபிள் கிடையாது, பட் இன்டர்ஃபேஸ் வழியாக நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு எம்ப்ளாய் கிளாஸ் மேனேஜர் கிளாஸில் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுதுன்றதை பார்த்தோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தடையும் இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டு, ஸோ ஒரு மெயின் கிளாஸும் அதுக்கான சைல்டு கிளாஸும் வச்சு நம்ம அதுக்கான கிளாஸையும் ப்ராப்பர்ட்டிஸையும் ஆக்சஸ் பண்ணுறது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுக்கான கோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எம்ப்ளாய் கிளாஸ் வச்சு எழுதியிருப்போம். ஸோ எம்ப்ளாயில் இருக்க ஐடி, நேம், டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டீட்டெயில்ஸ் மெத்தடை மேனேஜர் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவல், அதாவது ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு அப்படின்னு இருக்கும்போது நம்ம இதை சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ்ன்றதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். பேரண்ட்ன்றது எது பேஸ் கிளாஸோ, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸோ எது நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோமோ அதுதான் பேரண்ட் கிளாஸ் சொல்லுவாங்க. சூப்பர் கிளாஸ் சொல்லுவாங்க, அதுதான் பேஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கிளாஸால் நம்ம டெரைவ் பண்ணுறோமோ அதை வந்து டெரைவ்டு கிளாஸ், சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு பேஸ் கிளாஸை ஒரு சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த சைல்டு கிளாஸை இன்னொரு சைல்டு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. இப்படி ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி அதோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா இதை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கோடில் எம்ப்ளாயி கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி மேனேஜர் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த சேம் மேனேஜர் கிளாஸை இன்னொரு கிளாஸ், சீனியர் மேனேஜர்ன்ற இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணதுனால இங்கே மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை ரியல் டைமில் நம்ம கோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா ஒரே கிளாஸை மோர் தென் ஒன் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி மேனேஜர் கிளாஸ் எழுதியிருப்போம். ஸோ இந்த மேனேஜர் கிளாஸ் என்ன இருக்கும்னா எம்ப்ளாயி கிளாஸை டெரைவ் பண்ணி நம்ம கோட் எழுதியிருப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்னோட கோடில் எம்ப்ளாயி கிளாஸ் இருக்குது. இந்த எம்ப்ளாயி கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை மேனேஜர் கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு லெவல் கிளாஸை ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால இது சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போது அதே இது இந்த மேனேஜர் கிளாஸை இன்னொரு கிளாஸ், சீனியர் மேனேஜர்ன்ற இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் அந்த மேனேஜர் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணதுனால இது கிராண்ட் பேரண்ட், பேரண்ட் அண்ட் சைல்டு ஹைரார்கி மாதிரி வருது. ஸோ இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது, அதாவது சீனியர் மேனேஜருக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது மேனேஜரில் இருக்க கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எம்ப்ளாயில் இருக்க கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் கூட. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கோடில் பார்ப்போம். நான் இப்போ வந்து மேனேஜர் கிளாஸ் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். சேமே நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சீனியர் மேனேஜர்ன்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சீனியர் மேனேஜர் ஈக்குவல் டு நியூ சீனியர் மேனேஜர். ஸோ இந்த சீனியர் மேனேஜர் கிளாஸில் நான் இப்போ அந்த ஆப்ஜெக்டை கை வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. சீனியர் மேனேஜர் கிளாஸால் என்னால் ஐடி ஆக்சஸ் பண்ண முடியுது, அண்ட் சீனியர் மேனேஜரால் என்னால் நேம் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய் கிளாஸ்லேருந்து வருது. சேம் வே இந்த சீனியர் மேனேஜர்ன்ற ஆப்ஜெக்டை வச்சுட்டு நான் மேனேஜரில் இருக்க மேனேஜர் ஒர்க்குன்ற மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது ஃப்ரம் மேனேஜர். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த சீனியர் மேனேஜர் கிளாஸில் எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ இதுதான். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சைல்டையோ இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோமோ, இதை மோர் தென் ஒன் லெவல்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்னா அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தேர்டு ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஆல்ரெடி எம்ப்ளாய் கிளாஸை மேனேஜர்ன்ற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணி நம்மளுக்கு ஒர்க் பண்ணியிருக்கு. சேம் வே நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸ்க்கு அட்மின் மேனேஜர்னு பேர் வைக்கிறேன். இதுவும் எம்ப்ளாய் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ இந்த அட்மின் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, ஸோ இந்த அட்மின் மேனேஜர் அட்மின் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை ஆக்சஸ் பண்ணுறாரு. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா
ஒரே எம்ப்ளாயி கிளாஸை மோர் தென் ஒன் மெத்தடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீ கிரியேட்டாக இருக்கும். ஒரே கிளாஸை 2 பேர் ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா. தேர்ட் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சி ஷார்ப் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, ஓகே, சப்போர்ட் பண்ணாதுன்னா இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஓகே, நான் இப்போ வந்து அட்மின் மேனேஜர்ன்ற ஒரு கிளாஸில் எம்ப்ளாயை இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா. சேம் வே நான் இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் எம்ப்ளாய் கூடவே மேனேஜர்ன்ற ஒரு கிளாஸையும் சேர்த்து இன்ஹெரிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன சொல்லுதுன்னா சி ஷார்ப் கிளாஸ் cannot have a multiple base classes. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன மீன்னா சி ஷார்ப் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதுறேன். ட்ரைனர்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஸோ இந்த ட்ரைனர் என்ன பண்ணுவாருன்னா ட்ரைனிங் கொடுப்பாரு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ட்ரைனர் இதுக்கான இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிக்ளரேஷன் மட்டும்தான் கொடுப்போம், இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம். ஸோ இப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது ஒரு கிளாஸில் இன்டர்ஃபேஸை நான் இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஹெரிட்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா அதுக்கான மெத்தட்ஸை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம தான் எழுதுவோம் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். பட் சி ஷார்ப்பில் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி மற்ற கிளாஸில் எப்படி எழுதியிருப்போம்னா கிளாஸும் எழுதி அதுக்கான மெத்தட்ஸும் எழுதியிருப்போம். பட் இன்டர்ஃபேஸில் வெறும் டிக்ளரேஷன் மட்டும்தான். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பாசிபிள்னா ஒரு பேஸ் கிளாஸில் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பாசிபிள். பட் சி ஷார்ப்பில் டைரெக்டாக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சி ஷார்ப்பில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, ஸோ அந்த டைப்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஸோ அதில் சிங்கிள் லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்ச வேண்டியது சி ஷார்ப் டஸ் நாட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸை தமிழில் தெரிஞ்சுக்க நம்மளோட டெவ் ரன்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.